Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான். கேதுவை தொடர்ந்து ராகு பகவான், அதை தொடர்ந்து சூரிய பகவான், அப்புறம் மற்றவங்களாம். அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது. அவ்வகையிலே இந்த 18ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான். எல்லாரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில், இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துகள் அடையப் போகிறீர்கள், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது, யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க, இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடும். இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்திலே ராகு, 10லே கேது. 10லே இருக்கின்ற கேது இவரை மாதிரி ஒரு நல்ல நேரம்லாம் உங்களுக்கு வரவே வராது. அவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரப்போகிறார். சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தருவார் இந்த ராகு. இந்த கேது உங்களுக்கு தொழிலில் வேறு லெவல் கொண்டு போவார். உணவுப் பொருட்கள் பண்ணுறவங்க, பேக்கரி பண்ணுறவங்க, அல்லது வண்டி வாகன அமைப்புகளை கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த கேது பகவான் தரார். கேதுவனுடைய அனுகிரகத்தாலே தொழிலில் டாப்பர்னா டாப்பர், அப்படி டாப்பர் ஆக போகிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு உங்களுடைய பெயரை கெடுக்கும், உங்களுடைய கௌரவத்தை கெடுக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுடைய விஷயத்தை அசிங்கப்படுத்தும். அதாவது உனக்கும் அவருக்கு என்ன தொடர்புனே கேட்பாங்க, அப்படி காதுபடவே கேட்பாங்க. அதெல்லாம் நடக்கும். 4ஆம் இடத்து ராகு நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கின்ற விஷயத்தை அந்த ராகு பகவான் செய்வார். அப்போ ஏதேனும் ஆண் நண்பர்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள், இவங்களாம் பழகவே கூடாது. நீங்கள் பழகிறதே ஒரு ஆபத்து தான். அது என்ன ஆகும்னா, சும்மா காட்டியும் பேசிகிட்டு இருந்தேன் சார், நான் ஒரு மீனிங்கில் நினச்சேன், அது வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகிடுச்சு, கன்வே ஆகிடுச்சுலாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் என்ன கன்வே இல்லையோ, போனது நம்ம மனம்தான். அதை நீங்கள் உறுதியாக மனசில் வச்சுக்கணும். அந்த முள்ளு மேலே சிக்கின சேலை மாதிரி தான். நம்ம இது என்ன ஆனாலும் நமக்கு சேலைக்கு தான் டேமேஜ். அதனால் நீங்கள் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையுடன் பழக வேண்டும். விருச்சிக ராசிக்கார பெண்கள், விருச்சிக ராசிக்கார ஆண்கள் எல்லாம் அவர்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாலோ பகிர்ந்தாலோ நீங்கள் சொல்கிறதுல ஒரு பொருள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மறந்தும் கூட நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போய் அது டபுள் மீனிங்காக கன்வே ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்து ராகு அத்தனை பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவார். நாளுங்கிறது அம்மாவோட ஆயுசு. அம்மாவுக்கு ஆபத்து வரக்கூடிய அமைப்பு முழுதாக இருக்கிறது. ஆனால் அம்மாவுக்கு ஆபத்து வரும், கழுத்து வரை வரும், பிறகு ஒன்றும் ஆகாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க திடீர்னு ஏதாவது மயக்கம் போட்டு விடுவாங்க, உடம்பு சரியில்லாமல் போகும். ஆனால் அது பெருசாக எதுவும் ஆகாத மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். இதுதான் விஷயம். அடுத்ததாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, படிப்பு, உயர்கல்வி, உயர் பதவி. அதில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அடுத்த லெவல் ப்ரமோஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ராகு பகவான் அனுகிரகத்தாலே நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தன் வாழ்வின் அடுத்த படிநிலையை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக கூடுகிறது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினால் தொழில் ஆர்த்தரப்பிரனர் என்று சொல்லக்கூடிய முதலாளிகளாக, தற்சார்பு முதலாளிகளாக ஆகிறதுக்கான அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது. நீங்கள் சொந்த காலில் நிற்பீங்க போன்றவை எல்லாம் நடக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், சனிப்பெயர்ச்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா, இந்த ஊர்லேயே இருந்து பொழைக்கலாமா, இல்லை துபாய்க்கு போய் பொழைச்சிக்கலாமா, ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு 7.5 ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 7.5ங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து. ஆனால் மற்றபடி பாருங்கள், சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார், உறவுகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். வேலையை பிடுங்குவார், நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை இது பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார்,
பொறுமை என்பதை சொல்லித் தருவார். இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது. நான் இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி சேலரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது. இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம், அப்பா அம்மா மனைவி, உங்களோட எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு. ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெல்லாம் கை வச்சிருவார் ராகு கேது. ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா, நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன், என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல். அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது. ராகு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார், கெட்ட பேரை வாங்கி தரார், வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் ஐசி வரைக்கும் படுக்க வச்சிடறார். கேதுன்னா என்னன்னா உடம்பை வந்து படுத்துற ஒரு தண்டனை கடவுள்னு பேர். இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா 3, 6, 8, 12 ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. 3ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. ராகுலாம் உபஜயஸ்தானம் 11ஆம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார். ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு, அதாவது ஃப்ரெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்கள் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள், சண்டை செய்பவர்கள். ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார், ஹிருதய நோயை உண்டாக்குகிறார், மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும். ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும். நவக்கிரக நாயகி என்று பொருள். ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும், அதையும் எடுத்துக்கொள்கிறோம். கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காளஹஸ்தியையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரடியாக என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.